அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் பற்றி பேசிய உடனே தங்கம் சவரனுக்கு 5,360 ரூபாய் உயர்ந்து 1,06,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று மட்டும் இருமுறை 7,600 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் ட்ரம்ப் அறிவித்த உடனே தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ 2.5 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பாமகவுக்கு 18 தொகுதிகளும் அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கு இன்று இரவுக்குள் தொகுதி பங்கீடு செய்யப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். யாருக்கு எந்த தொகுதி என்பது தொகுதி பங்கீட்டிற்கு பிறகே முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சின்னம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் ஐஜேகே தமமுகவுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரவுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நீடிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். 2 ஆண்டுகளாக ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்திற்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்கள் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அப்படி வழங்கினால்தான் எங்களைப் போல வேறு எந்த குடும்பமும் பாதிப்படையாது என ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளாக இந்த நாளுக்காக தான் காத்திருந்தோம் என உருக்கமாக பேட்டியளித்தனர். திமுகவில் இறுதிக்கட்ட வேட்பாளர் நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. 6 மாவட்டங்களுக்குட்பட்ட 20 தொகுதிகளில் விருப்பமனு அளித்த 700க்கும் மேற்பட்டவர்களிடம் நேர்காணல் நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இறுதியாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்கப்படும் என திமுக புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடந்தது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்களை சுழற்சி முறையில் அனுப்பி வைக்கும் பணி பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பணி நடைபெறுகிறது. மத்திய கிழக்கு போரால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி விளக்கமளித்தார்.
போரினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வருத்தம் அளிப்பதாக கூறிய பிரதமர் உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி விளக்கமளித்துள்ளார். மேற்காசிய நாடுகளிலிருந்து 3.75 லட்சம் இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். ஈரானுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். திமுக அரசின் முடிவு தொடங்கி உள்ளதாக பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் காங்கிரஸை மக்கள் புறக்கணிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். பறக்கும் படை சோதனையில் தமிழ்நாட்டில் இதுவரை 151 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேய மக்கள் கழகத்துடன் தவேக கூட்டணி அமைத்திருப்பதாக தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேய மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலையொட்டி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை தொடங்குகிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் என 2 நாட்கள் நேர்காணல் நடைபெறும் நிலையில் தென் மற்றும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் உரிய பொறுப்பு வழங்கப்படவில்லை என கூறிய சரத்குமார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். தனது ஆதங்கத்தை தெரிவித்து விட்டதாகவும் தீர்வு கிடைக்கும் என நம்புவதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். புதுச்சேரியில் தேர்தல் நாளான ஏப்ரல் 9 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் புதுச்சேரி அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. அசாம், புதுவை, கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. நாளை முதல் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் இல்லத்தை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்க மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆதரவாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசித்த பிரேமலதா புதுச்சேரியில் தங்கள் கட்சி போட்டியிடும் என கூறினார். இயக்குனர் சங்கரின் 11.10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இடி முடக்கியதை எதிர்த்த வழக்கில் அமலாக்கத்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இயந்திரன் பட கதை காப்புரிமை மீறல் புகாரில் சங்கரின் சொத்துகள் முடக்கப்பட்ட நிலையில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர் கல்விக்கு ஊன்றுகோலாக தமிழ் புதல்வன் திட்டம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எளிய குடும்பங்களின் அடுத்த தலைமுறைகள் செழிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பட்டியலின விவசாயி படுகொலை குறித்து பேசாதது ஏன்? திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் துரந்தர் 2 படத்தை தமிழகத்தில் வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசரமாக முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. சேலத்தில் கடந்த 20ஆம் தேதி நிகழ்ந்த அரசு பேருந்து விபத்தில் 8 பேர் பலியான சம்பவம். விபத்திற்குள்ளான அரசு பேருந்து ஓட்டுநரின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அசாம் மாநில அமைச்சர் நந்திதா கர்லோசா பாஜகவிலிருந்து விலகினார். தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்கப்படாத நிலையில் காங்கிரஸில் இணைந்த அவர் ஹாப்லாங் தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கீகரிக்கப்படாத பிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் மருந்துகள் குறித்து ஆய்வு செய்யுமாறு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. FDC பட்டியலில் பாராசிட்டமல் உள்ளிட்டவை உள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளின் உற்பத்தி, விற்பனை மற்றும் விநியோகத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வயது முதிர்ந்த பெற்றோரை பராமரிக்க தவறும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் 10% குறைக்க அமைச்சரவை ஆலோசித்து வருகிறது. பிடித்தம் செய்யப்படும் தொகையை பாதிக்கப்பட்ட பெற்றோரின் வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம். ஜம்மு காஷ்மீரின் 9 இடங்களில் NIA அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய கிழக்கு போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை 56% அதிகரித்தது. ஒரு பேரல் $112 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க் விமான நிலையத்தில் தரையிறங்கிய பயணிகள் விமானம் தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதி கோர விபத்து. விபத்தில் 2 பலியான நிலையில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடகொரிய அரசு விவகாரங்களுக்கான தலைவராக கிம் ஜாங் உன் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் 99.93% வாக்குகள் பெற்று வென்ற கிம் நாடாளுமன்றத்தில் தலைவராக ஒருமனதாக தேர்வானார். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் அல்கராஸ் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3ஆம் சுற்று போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த 32ஆம் நிலை வீரர் செபாஸ்டியன் கோர்டா அல்கராஸை சாய்த்தார்.